பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்வ பிறந்தகை டெல்லி விரைகிறார், அவசர அவசரமா கிளம்புறாரு. அதாவது டெல்லியோட தலைமை இங்க வரும் இந்த சூழல்ல இவர் அங்க போறாருன்னா அப்ப அந்த பிரச்சனை முற்றி விட்டதா, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அதனால நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அனுப்பி வைத்ததாகத்தான் அந்த நிகழ்விலே பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் இடத்தில் சொன்னார்கள். எனவே ராகுல் காந்தியை பொறுத்தவரை கணக்கு என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்ஜியை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதல்ல இங்க அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். சீட்டு நீங்க காருகிட்ட பெரியவர்கிட்ட பேசி வாங்கிடலாம், இங்க சிறியவர்கிட்ட பேசிதான் தேர்தல் வேலை செய்யணும். அந்த சிறியவர்கிட்ட தான் நீங்க வந்து நிக்கணும். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்த அச்ச உணர்வு அண்ணன் செல்வ பிறந்தகைக்கு வந்துருச்சு. இன்னொன்னு சார், நான் ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகிறேன், உடைத்தே பேசுகிறேன். கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லி இருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இப்ப ராகுல் காந்தியே ஒரு அறிக்கை விடுறாரு, யாரும் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசாதீங்கன்னு. யோகிய சிகாமணி மாதிரி பேசுறாரு. ₹1 நான் வந்து கமிஷன் வாங்கியிருக்கேனான்னு. ₹1 திமுக கிட்ட வாங்காமல போன தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு யார் யார் திமுக சார்பில் பணம் கொடுத்தாங்கன்ற பட்டியலை வெளியிட்டா அசிங்கப்பட்டு போவீங்க. திமுக செலவு பண்ணாமலா நீங்க ஜெயிச்சு வந்தீங்க? ராகுல் காந்திக்கு நன்றாக தெரியும், திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தால் மட்டும்தான் காங்கிரஸ் கரை சேரும். வேற எங்க போய் நீங்க அங்கம் வைக்க முடியும்? ஒண்ணு வேணாம் சார், இவங்க எல்லாரும் போய் தாவேகாவோட போலான்னு சொன்னாங்க. அப்ப ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காரு அவர். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா கூட்டணி என்றாலே அது மிக ஒழுங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அரசியல் விமர்சனங்களால் போற்றப்படுவது தமிழ்நாடு தான். ஆனா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது நீடிக்குமா, நிச்சயமாக பிரிந்துவதற்கான வாய்ப்பு தான் அதிகம்னு அரசியல் விமர்சகர்களே இந்த கருத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சமீப காலமா. அதுக்கு மிக முக்கியமான மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி மிக முக்கியமான பேசும் பொருளாக மாறி இருக்கிறார்கள். நேற்று கூட பார்த்திருப்பீங்க, மரியாதை தான் எங்களுக்கு முக்கியம், மரியாதை எல்லாம் நடக்கிறதே வேறங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஓப்பனாவே விஜயோட கூட்டணி போன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அந்த கூட்டத்தில் நடைபெற்று இருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் திமுக தலைமையிலான அணியில் அங்கம் வகிப்பது ஒன்றும் புதிய கணக்கோ புதிய கூட்டணியோ அல்ல. 2004 முரசொலி மாறன் மறைவுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமையப்பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்த கூட்டணி. 2 முறை மன்மோகன் சிங்கை அதிகாரத்தில் ஏற்றி அழகு பார்த்த கூட்டணி இந்த கூட்டணி. அன்றிலிருந்து இன்று வரை திமுக காங்கிரஸ் உறவு என்பது ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான உறவு, கொள்கை ரீதியிலான உறவு என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான், 2014 தேர்தல் மட்டும்தான் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டது. அப்போதும் காங்கிரசுக்கு என்ன நிலைமை என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள். அதன் பிறகு ராகுல் காந்தியினுடைய அரசியல் எழுச்சி, இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செயல் தலைவராக வந்த அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய அடுத்த கட்ட பரிணாமம், இவை இரண்டும் இந்த 2 கட்சிகளினுடைய உறவை இன்னும் விசாலமாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் இப்போது திடீரென மாணிக்க தாகூர், இன்னும் சில புரோக்கர்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இவர்களினுடைய அரசியல் என்பது நாக்பூரிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவை செயல்படுத்துகிற அரசியலாகவே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு செய்தியை காங்கிரஸ் கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையிலான அணியில் தான் அங்கம் வகிக்கிறது. நிச்சயமாக 100 விழுக்காடு தேர்தலை திமுக தலைமையிலான அணியில் தான் காங்கிரஸ் சந்திக்கும் என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் காங்கிரஸ்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட இடத்தை வாங்குறது மட்டும் இல்ல, முதலமைச்சர் தயாள குணத்தோடும் தாயுள்ளத்தோடும் நடந்து கொள்வார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடங்களை மீண்டும் கொடுப்பார். அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இருக்காது. அதுல 1-2 முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா திமுகவோடு ஒரு மோதல் போக்கை மாணிக்க தாகூர் போன்றவர்கள் கடைபிடிப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் இதுதானோ என்னவோ என்கிற கவலை திமுகவினுடைய தொண்டனிடத்துல இருக்கு. நேற்றைக்கு மாணிக்க தாகூர் பேசியது அபத்தத்தினுடைய உச்சம். தெம்பு, திராணி இவையெல்லாம் அவரிடத்துல இருக்குமே. ஆனால் இதை 2024 அவர் பேசி இருந்திருக்கணும்.
திமுக இன்டர்நெட் இந்த குற்றச்சாட்டை வைக்குதா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் அழைத்த உடனேயே உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அப்ப இவ்வளவு நாள் நீங்க திமுக கிட்ட இருந்தது கொள்கை ரீதியிலான உறவிலா அல்லது பாசாங்க நாடகத்தின் அடிப்படையிலா? உண்மையிலேயே உங்களுக்கு திமுகவின் மீது கொள்கை உறவு இருக்குமானா, நீங்க பதவிக்கு ஆசைப்படலைன்னா ஏன் இவ்வளவு கோரிக்கைகளை நீங்க வைக்கிறீங்க? நீங்க தான் பதவிக்கு ஆசைப்படாத ஆளாச்சே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எம்பி பதவி 3 முறை? நான் உடனே ராஜினாமா பண்றேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியலையே. அடுத்த தேர்தல்ல போட்டியிட மாட்டேன்னு தான் சொல்ல முடியுது. அதுல கூட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் காய் நகர்த்துறீங்க. ஆனா இங்க இருக்கிற யாரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கீங்க. இது ஒரே ஒரு பிரச்சனை தான், ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்டேக்களுக்கு இருக்கிற அடிப்படையான பிரச்சனை. மேலே மல்லிகார்ஜுன கார்கே, கீழே அண்ணன் செல்வ பெருந்தகை, இவர்கள் விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். கமல்நாத்துகளுக்கு மேல வாய்ப்பு இல்லை. இங்க மாணிக்கம் தாகூர் போன்றவர்களுக்கு, கார்த்தி சிதம்பரம் போன்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப காங்கிரஸ் கட்சி தங்களை ஓரங்கட்டி விட்டது என்பதை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அடையாளம் பெறுகிறார்கள். நம்மை போன்ற ஆண்ட பரம்பரைகளுக்கு அடையாளம் கிடைக்கவில்லை என்கிற கவலைப்பாடு இவர்களுக்கு இருந்துச்சு இல்ல, அதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி காங்கிரஸ் கட்சியை ஒழித்து கட்டுகிற வேலையை செய்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இவர் 3 முறை தேர்தல்ல போட்டியிட்டாரு. இவர் 3 முறை தேர்தல்ல போட்டியிட்டப்போ BLA 2 யாரு? காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருத்தன் போனா BLA 2க்கு? அப்பெல்லாம் திமுக தானே போச்சு. இப்ப BLA 2க்கு ஒரு கூட்டத்தை போட்டு நான் பெரியவர் கார்கேக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் கார்கேக்கு நீங்க சொன்னது உண்மைன்னா பெரியவர் கார்கேட்ட இதையும் சேர்த்தே சொல்லிருங்க. நீங்க அதிகாரத்தில் பங்கு தர தாவேகாவுக்கு நம்ம போயிடலாம், திமுக வேணான்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லி தொகுதி வாங்கி கொடுக்குற கார்கே நீங்க சொல்லி கூட்டணி மாற மாட்டாரா? ரொம்ப சிறப்பா போயிடும். உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாடையை கட்டிடலாம். என்ன ஒண்ணு, கடைசி சவப்பட்டி உங்களோட சவப்பட்டியாக இருக்கும், கடைசி ஆணி எங்களுடைய ஆணியாக இருக்கும். அவ்வளவுதானே தவிர இப்ப ஒண்ணு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய தேவையை ஏற்படுத்தி இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் கடந்து வந்திருக்கிற அரசியல் பயணம் என்ன? காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிற மக்கள் போராட்டம் என்ன? நீங்க யாரு கூட நின்று இருக்கிறீங்க? எந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப கூட நேற்றுக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது. தேர்தல் களத்தை ஓரளவுக்கு உணர்ந்தவன் என்கிற அடிப்படையில் நான் சொல்றேன். மாவட்டத்துல எத்தனை பேர் BLA 2 போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஒரு மாவட்டத்துல 200 லட்சம் பேர்னு சொல்றாரு மாவட்ட தலைவர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்த வாக்குச்சாவடியினுடைய எண்ணிக்கை 63,000 சுற்ற வாக்குச்சாவடி. அப்ப மாவட்டத்துக்கு எத்தனை வாக்குச்சாவடிகள்? குறைந்தபட்சம் 2,500 இருந்து 3,000 வாக்குச்சாவடி ஒரு மாவட்டத்துக்கு. பெரிய மாவட்டமாக இருந்தா, சிறிய மாவட்டமாக இருந்தா 1,500 இருந்து 1,800 வாக்குச்சாவடி இல்லையா? ஒரு மாவட்ட தலைவர் 200 லட்சம் பூத் ஏஜென்ட்ட போட்டிருக்கேங்கிறாரு. அப்ப மீதி இருக்கிற பூத்துல எல்லாம் யார் போறது? இந்த பீகார்ல போய் பூத்துல ஏஜென்ட்டே உட்காராம பாஜக காரனா உட்காந்து ஓட்ட குத்திட்டு வந்துட்டான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாடும் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப தமிழ்நாட்டுல திமுகவை டிபெண்ட் பண்ணாம உங்களால தேர்தலை சந்திக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கா? அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க ஏன் திமுக கிட்ட டிமாண்ட் பண்றீங்க? நீங்களே போட்டியிட வேண்டியதானே? நீங்க வெற்றி பெறுகிற தொகுதிகளை வரையறுத்த வேண்டியதானே? வரையறுத்து களம் இறங்கி பாத்திர வேண்டியதானே? அண்ணன் மாணிக்கம் தாகூர் தன்னுடைய சொந்த மாமனாரையே பலமாக இருந்த கூட்டணியில 2021 மேலூர்ல வெல்ல வைக்க முடியாதவர். ஏற்கனவே நம்ம அறக்கழகத்துல அதை பேசியிருக்கோம். இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டுல மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர் யாரு தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணன் மாணிக்கம் தாகூர் தான். அதுவும் யாருகிட்ட? புதிதாக அரசியல் களத்துக்கு வந்த விஜயகாந்தினுடைய மகன் கிட்ட. ஒரு பெரிய லெகசி உள்ள ஆள்லாம் கிடையாது அவரு. அவருக்கு தேர்தல்னா என்னன்னே தெரியாது, எலெக்ஷன்னா எப்படி எழுதணுன்ற ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அவர்கிட்ட 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தண்ணி வாங்கி குடித்து விட்டு தான் வெற்றி பெற்று வந்தார். அவ்வளவு நெருக்கடி அந்த தேர்தலில் உருவாச்சு. அந்த வெற்றியை இவருக்கு பெற்றுத் தருவதற்கு திமுக எடுத்த முயற்சிகள் தான் காரணமே தவிர காங்கிரஸ் கட்சி எந்த முயற்சியும் அப்படி எடுக்கல. எனக்கு ராகுல் காந்தி தான் சீட்டு ராகுல் காந்தி கொடுத்துருவாரு. ஓட்டு யாரு போடுறது? ராகுல் காந்தியே போடுவாரா? எல்லா ஊர்லயும் ஓட்ட ராகுல் காந்தியே பிரச்சாரம் பண்ணுவாரா? ராகுல் காந்தியே பூத்துல பூத்துல உட்கார்ந்து இருக்கிறது திமுக வட்ட செயலாளர் குப்புசாமி. பூத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு ஆட்களை அழைச்சிட்டு வர்றது திமுகவினுடைய நகர செயலாளர் மாரிமுத்து. இப்படி திமுக காரங்க வேலை செஞ்சுதான் சார் நீங்க வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க. அதனால இந்த குரல் என்பது RSS குரல். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதற்குள் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றுதான் நான் புரிந்துக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமா காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடாது என்கிற கவலையும் அக்கறையும் யாருக்கு இருக்கு? மாணிக்கம் தாகூருக்கு இருக்கு. அதனாலதான் யாரும் MLA ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசி வருகிறார் என்கிற சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன். அல்லது மாணிக்கம் தாகூரோ மேலிடம் போய் சென்று வந்த பிறகுதான் இந்த பேச்சு உருவாகுது. அப்ப மேலிடத்துக்கு தெரியாதான்ற கேள்வி இயல்பாகுது. இவ்வளவு தூரத்துக்கு பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறாரா ராகுல் கேள்வியும் தவிர்க்க முடியாமல் எழுதுகிறது இல்லையா?
பிரவீன் காந்தி ஒரு படிப்பையில போய் என்ன சொல்றாருன்னா, இந்த மகளிர் தொகை உரிமை தொகை வைத்துக் கொண்டு மட்டும் நீங்கள் அதாவது தேர்தல் ஜெயிக்க முடியாது, அது ஒரு மூட நம்பிக்கை என்ற அளவு பேசுறாரு இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வேற எது பகுத்தறிவு? 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகையை வைத்து ஜெயிக்க முடியாது, அது மூட நம்பிக்கை. எது பகுத்தறிவு? ஊதி பெரிதாக்கப்பட்ட 2G பிம்பத்தால் தோல்வி அடைஞ்சீங்களே, அது பகுத்தறிவா? அந்த வழக்க கூட நடத்த திராணி இல்லாமல் ஆராசா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் சண்டமாருதம் செய்தாரு, அது பகுத்தறிவா? என்ன சார் இது? நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலை என்னன்னே தெரியாம 10 புரோக்கர் சுத்திட்டு இருந்தான். அந்த புரோக்கர்ல ஒரு புரோக்கர் போய் பீகார்ல கட்சி ஆரம்பிச்சு லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப அடுத்து இந்த புரோக்கர் எங்கிட்டாவது அங்க விரட்டி விட்டீங்கன்னா பீகார் ராஜஸ்தான்னு, இந்த புரோக்கர் விற்காம திரும்பி இந்த பக்கம் வருவார். இதுதான் இந்த புரோக்கர்களுடைய நிலைமை. நம்ம புரோக்கர்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதே நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இதுல என்ன பண்ணுது? இப்ப பேச விட்டு வேடிக்கை பார்க்குதா? இந்த கருத்து நான் உட்பட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இன்டர்நெட்ல காங்கிரஸ் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த நொடி பொழுது வரை காங்கிரஸ் ஒரு தரிகட்டு ஓடுகிற குதிரை மாடி ஓடிக்கிட்டே இருக்கும். காங்கிரஸுக்கு யாரு சார் கட்டுப்பாடு விதிக்கிறது? சோனியா காந்தி விதிக்க முடியுமா? முடியாது. குலாம் நபி ஆசாத் எதிர்த்து பேசுவாரு. ராகுல் காந்தி விதிக்க முடியுமா? முடியாது. கமல்நாத் எதிர்த்து பேசுவாரு. யாருதான் கட்டுப்பாடு விதிக்கிறது? அப்ப என்னன்னா, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி விவகாரத்தை தீர்க்கவே முடியாது. இங்க KV தங்கபாலு ஒரு கருத்து சொன்னாருன்னா KS அழகிரி இன்னொரு கருத்து சொல்லுவாரு. EVKS இளங்கோவன் கடந்த காலத்துல ஒண்ணு பேசினாருன்னா சோ பாலகிருஷ்ணன் கடந்த காலத்துல இன்னொன்னு பேசியிருக்காரு. தலைவர்னு சோ பாலகிருஷ்ணன் இருப்பாரு, EVKS இளங்கோவன் செயல் தலைவர்னு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு இவரு தலைவர் கிடையாது, நான் தான் தலைவர்பாரு. இவர் சொல்லுவாரு அவர் செயல் தலைவர், நான் தான் தலைவர்பாரு. இப்படியான போராட்டங்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆனா ஒரு வகையில நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தி இந்த விவகாரத்துல ரொம்ப கன்சர்னா தான் இருக்காரு. ஏன்னா அண்மையில நடந்த தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மீட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க சொன்ன அந்த புரோக்கரையும் மாணிக்கம் தாகூரையும் கடுமையாக கடிந்து கொண்டது மட்டுமல்லாமல் கடைசி வரிசையில் உட்கார வைத்தார். மாணிக்கம் தாகூர் சிட்டிங் MP, 3வது முறை MP இல்லையா? இப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்கிற யாருமே 3வது முறை MP இல்ல. இப்போ தமிழ்நாட்டில இருந்து போன MPஸ்ல யாரும் 3வது முறை MP இல்ல. அந்த லீடர்ஷிப் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா மாணிக்கம் தாகூருக்கு தான் இருக்கு. ஆனா மாணிக்கம் தாகூரை கடைசி வரிசையில உட்கார வைத்ததன் மூலமாக ராகுல் என்ன சொல்கிறார் என்பதை நான் ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறேன். நீ பேசுகிற கருத்தின் மூலமாக நீ அந்நியப்பட்டிருக்காய்ங்கிறத அவர் உணர்த்துறாரு. இன்னொன்று, இப்படி பேசினதுனால பாருங்க லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சுன்னா நீங்க யாரும் இப்படி பேசாதீங்கிற இண்டிகேஷனை கொடுத்திருக்காரு. ராகுல் காந்திக்கு நன்றாக தெரியும், திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தால் மட்டும்தான் காங்கிரஸ் கரை சேரும். வேற எங்க போய் நீங்க அங்கம் வைக்க முடியும்? ஒண்ணு வேணாம் சார், இவங்க எல்லாரும் போய் தாவேகாவோட போலான்னு சொன்னாங்க. அப்ப ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காரு அவரு. நான் தாவேகாவோட கூட்டணி வச்சிடுறேன், தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்க்கிற களத்திலோ அல்லது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிற களத்திலோ மாநில உரிமைகளை பாதுகாக்கிற களத்திலோ தாவேகா நிற்கும் என்கிற உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமான்னு கேட்டிருக்காரு. இல்ல தேர்தல் தோல்விக்கு பிறகு தாவேகா களத்துல இருக்குங்கிற உத்தரவாதத்தையாவது உங்களால தர முடியுமான்னு கேட்டா இந்த பிரகஸ்பதிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். இப்பவே அது களத்துல இல்ல, தேர்தல் தோல்விக்கு பிறகு அது களத்துல இருக்குமான்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக இருக்காதுங்கிறது போராட்களுக்கும் தெரியும். அதனால அந்த கனத்த அமைதியோடு அது முடிஞ்சது. அதனால நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அனுப்பி வைத்ததாகத்தான் அந்த நிகழ்வுகளை பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் இடத்தில் சொன்னார்கள். எனவே ராகுல் காந்தியை பொறுத்தவரை கணக்கு என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இந்த சர்ச்சைகளுக்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளியை ராகுல் காந்தி வைப்பார் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். ஓகே, இதற்கிடையில இந்த பிரச்சனை உச்சத்தை அடைந்ததோ என்ற ஐயம் இயல்பாக இருக்கிறது. விளைவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்வ பிறந்தகை டெல்லி விரைகிறார், அவசரமா கிளம்புறார். அதாவது டெல்லியோட தலைமை இங்க வரும் இந்த சூழல்ல இவர் அங்க போறாருன்னா அப்ப அந்த பிரச்சனை முற்றி விட்டதா, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக முடிவு எட்டப்பட வேண்டும். ஏன்னா சார், தேர்தலுக்கான நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இன்னும் ரொம்ப காலம்லாம் இல்ல தேர்தலுக்கு. நாளை கூட அறிவிப்பு வரலாம். அதற்கான எதிர்பார்ப்புகளோடு தான் தமிழ்நாடு நகர்கிறது. அப்போ நீங்க இந்த நேரத்துல இப்படிப்பட்ட சர்ச்சைகளை உருவாக்குறது, கார்கேக்கு மெயில் அனுப்புறது, 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துறது, இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறை? கார்கே இடத்துல நேரடியாக பேசுகிறேன், மதுரையில் ஒரு தொகுதியை நான்
பெற்றே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டேன்னு நேற்றைக்கு ஒரு எம்பி பேசுறாரு. இன்னைக்கு ஒரு மெயில் போயிருக்குன்றாங்க. அந்த எம்பியே போய் இந்த கோரிக்கையை வச்சிட வேண்டியதானே? எதுக்கு மெயில், அதை எதுக்கு செய்தியா வெளியிடுறீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, தலைவருக்கு அனுப்புகிற மின்னஞ்சல் எப்படி லீக் ஆச்சு? யார் பண்ணது இந்த வேலையை? ஏன் அதை லீக் பண்ணீங்க? சரி, இப்ப அந்த 5 அம்சம் கோரிக்கை இருக்குல்ல, அதுல எனக்கு சில புரிதல்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, வாரியத்தில் பங்கு கொடுக்கணும். இப்ப கொடுக்கலையா பங்கு? இப்ப திமுக வாரியத்துல உங்களுக்கு பங்கு கொடுக்கல. பீட்டர் அல்போன்ஸ் யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரர் தானே. சிறுபான்மை வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர் யாரு? பீட்டர் அல்போன்ஸ் தானே. விடுதலை சிறுத்தைகளுக்கு வாரியத்துல பங்கா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு வாரியத்துல பங்கா? இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி யாருக்காவது வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா? இல்லையே. உங்களுக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்க. சரி, கூட்டுறவு உள்ளாட்சிகளில் பங்கு. கும்பகோணம் மாநகராட்சி மேயர் யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. கும்பகோணத்துல எத்தனை சீட்டு நீங்க ஜெயிச்சீங்க? உங்களுக்கு எப்படி மாநகராட்சி மேயர் பதவி வந்தது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மேயரா? இல்ல, துணை மேயர் தான் கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைக்கு மேயரா? இல்ல, துணை மேயர் தான் கொடுத்தாங்க. இந்திய கம்யூனிஸ்டுக்கு மேயரா? இல்ல, துணை மேயர் தான் கொடுத்தாங்க. இப்படி கூட்டணியில் எல்லாருக்கும் துணை மேயர், காங்கிரஸுக்கு மட்டும் மேயர். எப்படி கொடுத்தாங்க? திமுக தானே கொடுத்தாங்க. அப்ப திமுக நீங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே செய்யாம இருக்கா? அப்ப நீங்க என்ன கட்டமைக்க விரும்புறீங்க? கும்பகோணத்துல மாநகராட்சி மேயராக காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருத்தர் இருக்காரு. ஏற்கனவே நீங்க வாரியத்துல பொறுப்புகளை வாங்கி அலங்கரிச்சு அந்த பொறுப்பு காலமும் முடிஞ்சு புதிய தலைவர் வந்தாச்சு. இப்ப நீங்க இந்த கோரிக்கையை வைப்பதன் மூலமாக ஏதோ திமுக செய்யவில்லை, அதை நாங்கள் செய்ய சொல்கிறோம் என்பது போன்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்துறீங்க. திமுக தொடர்ச்சியா செஞ்சிருக்கு சார். ஒண்ணு வேணாம், ரொம்ப தூரம்லாம் நான் போகல. மாணிக்கம் தாகூர் கிட்டே கேட்கிறேன், உங்க சித்தப்பா சுதர்சன நாச்சியப்பனை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தது திமுக தான், மறந்துடாதீங்க. லட்டு மாதிரி தூக்கிட்டு போய் அவரை டெல்லியில உட்கார வச்சுச்சு. அதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு போகவே இல்லை. அதுதான் அவர் கடைசியா டெல்லிக்கு போனது. யார் செஞ்சா? திமுக தான் சார் செஞ்சிச்சு. அப்ப திமுக எதுவுமே செய்யவில்லை என்றது போன்ற ஒரு துணியில பேசுறது இருக்குல்ல, இது ரொம்ப தவறான செய்தி. இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு 20 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்ன்ற எண்ணத்துல இருப்பாங்க. இப்ப 18, ஒரு 2 இன்க்ரீஸ் பண்ணி 20 பேர் ஆகணும். இந்த 20 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா திமுகவை சேர்ந்தவர்கள் உழைக்கணும், திமுகவை சேர்ந்தவர்கள் தேர்தல் பணியாற்றணும். அவர்கள் தேர்தல் பணி ஆற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படி பேசினா எப்படி திமுக காரங்க வேலை செய்வாங்க? மான உணர்வே இருக்காதா திமுகவுக்கு? சுயமரியாதை உணர்வு இருக்காதா திமுகவுக்கு? அப்ப திமுக இதற்கான எதிர்வினையை களத்தில் ஆற்றிடுச்சுன்னா, காங்கிரஸ் வாப்பா, நீ வா, மதுரை வடக்கா, வா சீட்டு வாங்கிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம், உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குன்ற பொறுப்புணர்வோடு திமுக களத்துல பணியாற்றிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? சீட்டு நீங்க காருகேட்ட பெரியவர்கிட்ட பேசி வாங்கிடலாம், இங்க சிறியவர்கிட்ட பேசிதான் தேர்தல் வேலை செய்யணும். அந்த சிறியவர்கிட்ட தான் நீங்க நிக்கணும். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்த அச்ச உணர்வு அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு வந்துருச்சு. இன்னொன்னு சார், நான் ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகிறேன், உடைத்தே பேசுகிறேன். ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆண்டேக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது, தொடர்ச்சியாக வெற்றியை அவருடைய தலைமையில் இருந்து குவிக்கிறது என்கிற ஒரு கவலையும், இந்த வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய வேகமும் அவர்களிடத்துல வெளிப்படுது. கார்த்திக் சிதம்பரம் தலைவராயிருந்தா பிரச்சனை கிடையாது, EVKS இளங்கோவன் பையன் தலைவராயிருந்தா பிரச்சனை கிடையாது, சுதர்சன நாச்சியப்பன் தலைவராயிருந்தா பிரச்சனை கிடையாது. யார் தலைவராயிருக்கா? செல்வ பெருந்தகை தலைவராயிருக்காரு. 100 விழுக்காடு வெற்றியை உறுதி செஞ்சிட்டாரு. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் வெற்றி. எந்த முறை? இப்பதான். இதுக்கு முன்பு எப்ப இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றுச்சு? 2004 வெற்றி பெற்றுச்சு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் 100 விழுக்காடு வெற்றியை உறுதி செய்திருக்கு. இப்ப சட்டப்பேரவை தேர்தலிலும் அப்படி உறுதி செய்துட்டா 100 விழுக்காடு வெற்றியை பெற்று தந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்கிற பெருமை செல்வ பெருந்தகைக்கு வந்துடும். அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி யாரும் சட்டமன்றத்துக்கு போயிடக்கூடாதுன்னு மாணிக்கம் தாகூர் பர்சனலா ஃபீல் பண்றாரு. அவருக்கு என்னன்னா, எங்க மாமனாரே சட்டமன்றத்துக்கு போகல, இந்த தடவை எங்க மாமனாருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, நீங்க எல்லாம் எப்படா சட்டமன்றத்துக்கு போகலாம்ன்ற எண்ணம் தான். இதை தாண்டி காங்கிரஸ் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடாது என்று பாஜக விரும்புகிறது. அந்த விருப்பத்துக்கு ஏற்ப இவர்கள் செயல்படுகிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் நான் செல்வ பெருந்தகை போயிருக்கிறார். இன்று மாலைக்குள் ஒரு நல்ல முடிவு வரும் என்று நான் உறுதியா நம்புறேன். தெளிவா இருப்பாரா? என்னன்னா, பிஜேபி எடுத்து ஒருவேளை நீங்க சொன்ன கூட்டணியில இருந்து இப்போ நம்ம தாவேக்காட போனா பிஜேபி இருக்க வல்லம் இருக்கான்ற கொஸ்டின் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப செல்வ பெருந்தகை போகும்போது உள்ள விஷயங்களை விளக்கி, குறிப்பாக இந்த 2 நபர்களுக்கு வாயெடுப்பதற்கான ராகுல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா?
அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு இந்த 2 பேரோட வாய் அடக்கிறது மட்டுமா வேலை? இன்னொருத்தர் திருச்சி வேலுசாமின்னு பேசிட்டு இருக்காரு. அவரோட வாய் அடக்கிறதும் வேலை தான். அப்ப இப்படி காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற தரிகட்டு பேசி கொண்டிருக்கிற சில ஏஜென்ட்டுகளை, புரோக்கர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முனைந்தால் அது தோல்வியில தான் போய் முடியும். அதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, திமுக தலைமையிலான அணியில் தான் 100 விழுக்காடு அங்கம் வகிக்கிறோம்ன்றது உறுதியாகி போச்சு. திமுக ஒதுக்குகிற இடங்களை பெற்றுக்கொள்வோம், சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்கிற ஒரு அறிவிப்பின் மூலமாகவோ, அல்லது நீங்க இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் சந்திப்புக்கான நாளை குறிச்சிட்டாங்க திமுக. நாள் சந்திப்புக்காக குறிக்கப்பட்டதற்கு பிறகு இத்தகைய பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்கும் என்கிறதை வைத்துத்தான் நீங்க முடிவுகள் சொல்லப்படுமே தவிர, இப்ப ராகுல் காந்தியே ஒரு அறிக்கை விடுறாரு, யாரும் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசாதீங்கன்னு. மாணிக்கம் தாகூர் அடங்கிடுவாரா? இன்னைக்கு சாயங்காலமே சொந்த காசுல செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை போட சொல்லி, இல்லைன்னா எவன் வீட்டு காசையாவது எடுத்து ஒரு கூட்டத்தை போட சொல்லி, நேற்று யோகிய சிகாமணி மாதிரி பேசுறாரு. 1 ரூபா நான் கமிஷன் வாங்கியிருக்கேனான்னு. 1 ரூபா திமுக கிட்ட வாங்காமல போன தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு யார் யார் திமுக சார்பில் பணம் கொடுத்தாங்கன்ற பட்டியலை வெளியிட்டா அசிங்கப்பட்டு போவீங்க. திமுக செலவு பண்ணாமலா நீங்க ஜெயிச்சு வந்தீங்க? நான் சொல்றேன் சார், திமுக யார் யார் உங்களுக்கு செலவு பண்ணாங்கன்னு. அடிப்படை செலவுகளுக்கான பணத்தையே திமுக தான் கொடுத்துச்சு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா காசை நீங்க? இதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு. எனவே அவர்கள் பேசுகிற கருத்துக்கு இப்படித்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். அந்த முற்றுப்புள்ளியை ராகுல் வைப்பார். அரசியல் பரபரப்பு சூழல்ல கூட்டணி குறித்து எந்த சலனமும் இருந்தாலும் திமுக கூட்டணியில் ஒரு தளதளவு இருக்கிறது. அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இன்று அவசரமாக குறிப்பாக சிவபிரந்தை சென்றிருக்கிறார். ராகுல் என்ன செய்வார் என்று தமிழ்நாடு அரசியல் களம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி